நம்ம தியானிக்க போகிற காரியம் என்னன்னா, நீ ஒரு ஜாமக்காரன், நீ ஒரு ஜாமக்காரி. இப்ப இது முக்கியமாக ஆண்டவர் நேத்து ராத்திரி எனக்கு சொன்ன ஒரு காரியம். அதைத்தான் நான் இன்னைக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஜாமக்காரன் அப்படின்னு சொல்றவங்க, ஜாமம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, இஸ்ரவேல்ல அந்நாட்கள்ல ஜனங்கள் பட்டணத்திலேயோ கிராமங்கள்ல இருக்கும்போது அதை சுற்றிலும் கோட்டை சுவர் கட்டியிருப்பாங்க. அந்த கோட்டை சுவர்ல ஒவ்வொரு 3 மணி நேரத்திற்கும் ஒருவர் நின்று ஆஹ் அந்த பட்டணத்தை பாதுகாத்து கொண்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இஸ்ரவேலருக்கு சாயங்காலம் 6 மணில இருந்தா அந்த நாள் தொடங்கும். அப்ப ஜாமம் அப்படிங்கிறது 3 மணி நேரம். ஒவ்வொரு 3 மணி நேரத்திற்கும் ஒரு ஜாமக்காரன் இருப்பாரு. அவரு அந்த 3 மணி நேரத்துக்கு அப்புறம் மாற்றப்படுவார். இன்னொரு ஜாமக்காரன் அந்த இடத்துல நிப்பார். அப்ப சாயங்காலம் 6 மணில இருந்து 9 மணி வரைக்கும் முதலாம் ஜாமம் அப்படின்னு சொல்லப்படும். அப்புறம் 9 மணில இருந்து 12 மணி வரைக்கும் இரண்டாம் ஜாமம். 12 மணில இருந்து 3 மணி வரைக்கும் மூன்றாம் ஜாமம். அப்புறம் 3 மணில இருந்து 6 மணி வரைக்கும் நான்காம் ஜாமம். 6 மணில இருந்து 9 மணி வரைக்கும் 5ஆம் ஜாமம். நம்ம இந்த கேட்டகரியில நம்ம பார்த்தோம் அப்படின்னா 4 மற்றும் 5ஆம் ஜாமத்துல நம்ம தொடங்குகிறோம். நம்மளுடைய ஜெபத்தை நம்ம அப்படி தொடங்கி இருக்கிறோம். இப்படி அவங்க சாயங்காலம் அடுத்த நாள் சாயங்காலம் 6 மணி வரைக்கும் இப்படி 3 மணி நேரமாக அவங்க ஜாமம் காப்பார்கள். இந்த ஜாமக்காரனுக்கு இன்னொரு ஒரு பேர் சொல்லணும்னா காவல்காரன் அப்படின்னு அர்த்தம். இந்த ஜாமக்காரன் வெறுமனே அந்த கோட்டை சுவர் மேல நின்னு எதிரிகள் வருகிறானா அப்படின்னு சொல்லி பார்க்கிறது மட்டுமல்ல, அந்த எதிரியோ வேற ஏதோ ஒரு ஆபத்து வரும்போது ஜனங்களை எச்சரிக்கை செய்வான். அவன் கையில ஒரு எக்காலம் கொடுக்கப்பட்டிருக்கும். எக்காலத்தை ஊதி அவன் ஜனங்கள் அமைதியா பாதுகாப்பா பட்டணத்துக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்கிற ஜனங்கள், அரசன் இவங்களை அவன் எழுப்பி விட்டு அவங்க ஜீவன் தப்பும்படியாக அவங்கள காக்குற ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்புல இருந்ததுனால அவனுக்கு காவல்காரன் அப்படிங்கிற ஒரு பெயரும் கொடுக்கப்பட்டிருந்தது. அப்ப இன்றைக்கு உள்ள காலகட்டத்துல ஆவிக்குரிய சூழ்நிலையில உங்களையும் என்னையும் கர்த்தர் ஒரு ஜாமக்காரனாக ஜாமக்காரியாக வைத்திருக்கிறார். நம்முடைய சபைய கர்த்தர் ஒரு ஜாமம் காக்கிற ஒரு ஊழியம், ஒரு வேலை செய்யும்படி ஏற்படுத்தி இருக்கிறார். அதை நம்ம மறந்து போகவே கூடாது. அதனாலதான் இந்த காலை நேரத்துல நம்ம எழுந்து இந்த ஜெபிக்கிறது, இது ஒரு ஜாமக்காரனுடைய வேலை. பட்டணமே தூங்கிட்டு இருக்கு, அநேகர் தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டவர் நம்மளை எழுப்பி தொடர்ந்து தேசத்துக்காக ஒவ்வொரு மாநிலத்திற்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஆபத்து வர்றதுக்கு முன்பாகவே நம்ம என்ன பண்ணுகிறோம், நம்முடைய தேசத்தை பட்டணத்தை பாதுகாக்கும்படியாக நம்ம தேவ சமூகத்துல நிற்கிறோம். இது ரொம்ப விசேஷமான முக்கியமான ஒரு ஊழியமாக கர்த்தர் பார்க்கிறார். வேதத்துல ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆபகுக் 2:1. நான் என் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவாரோ என்றும் அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்வேன் என்றும் கவனித்து பார்ப்பேன் என்றேன். ஆபகுக் அவர் சொல்றாரு, தேவனுடைய சமூகத்துல நான் தரித்து நிக்கிறேன். நான் என் காவலிலே தரித்து. தரித்து அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா தொடர்ந்து நிற்பது. ஆபகுக்கு தீர்க்கதரிசி அவரு ஆண்டவர் என்ன சொல்லுவாரு, அடுத்து தேசத்திற்கு என்ன காரியங்களை சொல்லி நம்ம எச்சரிக்கணும், ஜனங்களை எந்த காரியத்துல இருந்து நான் மாற்றி தேவனுக்கு நேரா திருப்பணும், அந்த காரியங்களை கேட்கும்படி நான் தரித்திருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஜாமக்காரனோட முக்கியமான ஒரு குணம் என்னன்னா தரித்திருப்பது. விட்டுட்டு போயிடக்கூடாது. அந்த விஜில், அந்த ஜாமம் காக்குற அந்த நேரங்கள்ல நம்ம விட்டுட்டு போயிடக்கூடாது. வேற யாரும் செய்வாங்க அப்படி கிடையாது. இந்த ஜாமத்துல நாம தேசத்துக்காய் நிற்கிறோம். நம்ம தெரிந்து கொள்ளணும், நம்ம மட்டும் இந்த தேசத்துல ஜெபிக்கல, அநேகர் இந்த தேசத்திற்காக
ஜாமம் காக்கிறார்கள். கர்த்தர் அப்படியே ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறார். த்ரூஅவுட் த டே 24 மணி நேரமும் இந்த தேசத்துக்காக ஜெபிக்கிறவங்கள தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். நீங்க நம்புகிறீர்களோ இல்லையோ, இதுதான் உண்மை. அதாவது ஒவ்வொரு மணி நேரமும் தேசத்துக்காக ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க. 24 hours ஆங்காங்கே ஆங்காங்கே ஜெபிக்கிறவங்க இருக்காங்க. 3 மணி நேரம் 6 மணி நேரம் ஜெபிக்கிறவங்க இருக்காங்க. ராத்திரி 12 மணில இருந்து 3 மணி, 3 மணில இருந்து 6 மணி, இப்படி 3 மணி நேரம் 3 மணி நேரம் ஜெபிக்கிறவங்களும் இருக்காங்க. 1 மணி நேரம் ஜெபிக்கிறவர்கள் தேசத்துல இருக்காங்க. இவங்க எல்லாம் வெளியில தெரியல, பிரபலமாக இல்லை. ஆனா ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த கூட்டத்துல நாமும் 1 மணி நேரம் நம்ம ஜெபிக்கிறோம். அப்ப இது பெருமை பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் இல்ல. இங்க ஆபகுக் சொல்றாரு, அவரு எனக்கு என்ன சொல்லுவார் என்றும் நான் என்ன உத்தரவு சொல்வேன் என்றும் கவனித்து பார்ப்பேன். அப்ப இந்த ஜாமம் காக்கிற இந்த ஊழியத்துல ரொம்ப முக்கியமானது, ஆண்டவர் நமக்கு என்ன சொல்வாருங்கிறத கவனித்து பார்க்கணும். ஆண்டவர்ட்ட நாம என்ன சொல்லுவோங்கிறதையும் கவனித்து பார்க்கணும். அதனாலதான் இந்த ஜெபம் செய்யும் பொழுது ரொம்ப கவனத்தோட, ஆத்தும பாரத்தோட ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யணும். ஏதோ ஒரு 5 தலைப்பு கொடுத்துட்டாங்க, அந்த தலைப்பு கீழே ஒரு 10 குறிப்பை எடுத்து ஜெபம் பண்ணி முடிச்சிருவோம், அப்படி கிடையாது. ஆண்டவரே, இந்த நாள்ல இந்த ஜாமம் காக்கிற ஊழியத்துல நான் எதற்காக, யாருக்காக நான் ஜெபிக்க வேண்டும்? அந்த தலைப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதுக்கு கீழே நான் யாருக்காக தீவிரமாய் ஜெபிக்கணும் அப்படிங்கிற ஒரு பாரத்தோட தெய்வ சமூகத்துல நம்ம காத்திருக்க வேண்டும். ஏன்னா இந்த ஜாமம் காக்கிறவன் செய்கிற இந்த ஊழியம், அவன் ஊதுகிற இந்த எக்காலம் அநேக உயிர்களை காப்பாற்றக்கூடியது. ஆதியாகமம் 4:9 அங்க ஒரு வசனத்தை பார்க்கிறோம். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். இங்க காயின் ஆபேல் 2 பேரும் சகோதரர்கள். எப்பொழுதுமே காயின் ஆபேல் அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுனால காயின் மூத்த சகோதரன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இந்த மூத்த சகோதரன் தன் இளையவனுக்கு பொறுப்பு இல்லையா? அவனை பாதுகாக்கணும், அவனுக்குரிய நன்மையை தேடி இருக்கணும். ஆனா இங்க ஆண்டவர் கேக்குறாரு, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கன்னு கேட்டா இவன் சொல்றான், நான் என்ன அவனை எப்பவுமே நானே கண்காணிச்சிட்டு இருக்கதா எனக்கு வேலை அப்படின்னு சொல்லி அந்த பொறுப்பை தட்டி கழித்து விட்டது மட்டும் இல்ல, அவனை கொலை செய்தும் விட்டான். அப்ப இந்த ஒரு ஜாமக்காரனா இருக்கிற நாம் நம்முடைய சகோதரர்களுக்கு நம்ம காவலாளிங்கிறத மறக்க கூடாது. நம்மளுடைய தெரு, நம்முடைய குடும்பத்தாருக்கு, நம்முடைய உறவினர்களுக்கு, நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நம்ம காவலாளி. அவங்களுக்கு ஏதோ ஒரு சம்பவம் நடந்தா, என்னமோ அவங்க ஒழுங்கா இல்ல, சரியா இல்ல, அதனால அவங்க அனுபவிக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து சேர்ந்துச்சு இந்த தீமை அப்படின்னு நம்ம தட்டி விட்டுட்டு போகக்கூடியவர்களா இருக்கக்கூடாது. அவர்களுக்கு நம்ம காவலாளி என்பதை மறந்து விடக்கூடாது. கர்த்தர் நம்ம கையில கணக்கு கேட்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் கேட்கிறார் பாருங்க, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்டயே அதை பார்த்து கேட்கிறார். தேசத்துல நடக்கிற சம்பவங்கள், இந்த தேசத்துல இருக்கக்கூடிய பொல்லாத காரியங்கள், ஜனங்களுடைய தீங்கான காரியங்களை நம்ம பார்த்தும் பார்க்காதவர்கள் மாதிரி போகக்கூடாது. தேவ சமூகத்துல நின்று ஆபேல் சொன்னது போல நான் அவருக்கு என்ன உத்தரவு சொல்லுவேன் அப்படின்னு அவ ஒரு ஏக்கத்தோட நம்ம காத்திருக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். எசேக்கியேல் 33:2 இதுதான் ஒரு வாட்ச்மேனுக்குள்ள ஜாப் டிஸ்கிரிப்ஷன். என்ன வேலை செய்யணுங்கிறத மிக தெளிவாக இந்த அதிகாரத்துலதான் நம்ம பார்க்கிறோம். எல்லாவற்றையும் பார்க்கிறதுக்கு நமக்கு டைம்லாம் கிடையாது. மற்ற இன்னொரு நாள் அடுத்த ஒரு ஸ்டெப் இத பத்தி நம்ம வரும் நாட்கள்ல நம்ம பார்க்கலாம். எசேக்கியேல் 33:2 மனுபுத்திரனே, நீ உன் ஜனத்தின் புத்திரரோட பேசி அவர்களுடைய சொல்ல வேண்டியது, நான் தேசத்தின் மேல் பட்டயத்தை வர பண்ணுகையில் தேசத்தின் ஜனம் தங்கள் எல்லையில் உள்ள ஒருவனை அழைத்து அவனை தங்களுக்கு காவற்காரனாக வைத்த பின்பு, 3வது வசனம், இவன் தேசத்தின் மேல் பட்டயம் வருவதை கண்டு எக்காலம் ஊதி ஜனத்தை எச்சரிக்கும் போது எக்காலத்தின் சத்தத்தை கேட்கிறவன் அதை கேட்டும் எச்சரிக்கையாய் இராமல்
பட்டயம் அவனை வாரிக் கொள்ளுகிறது உண்டானால் அவனுடைய இரத்த பழி அவன் தலையின் மேல் சுமரும். ஒரு ஜாமக்காரனுடைய வேலைய ரொம்ப அருமையா இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். எக்காலத்தை ஊது, தேசத்தின் ஜனங்களுக்கு எச்சரிப்பு கொடு, ஆபத்து வருகிறது, தப்புவித்துக் கொள்ளுங்கள், தேவனுக்குள்ள சேர்ந்து விடுங்க, தேவனுக்குள்ள அடைக்கலம் புகுந்து விடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேலை காவல்காரனுக்கு இருக்கு. ஒரு காவல்காரன் ஆபத்து வரும்போது அதை பார்த்துட்டு இந்த ஜனங்களுக்கெல்லாம் ஆபத்து வர வேண்டியதுதான், இவங்க அனுபவிக்க வேண்டியதா அப்படி சொல்லிட்டு போறவன் கிடையாது. அந்த ஆபத்து வரும்போது அந்த ஜனங்களை காப்பாற்றணும், எச்சரிக்கை செய்யணும். அப்போ ஒரு ஜாமக்காரன் செபிப்பது மட்டும் வேலை அல்ல, ஜனங்களுக்கு போய் சொல்லணும், ஆபத்து வருகிறது, ஜனங்களே தப்பிக்கொள்ளுங்க, இயேசுவின் நாமம் ஒன்றுதான் ஒரு அடைக்கலம் அப்படிங்கிறத அவங்க சொல்லி கூட்டிட்டு வரணும். அந்த பாதுகாப்பான இடத்துக்குள்ள கூட்டிட்டு வர வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏசாயா 62:6 பார்க்கும் பொழுது, எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுதும் ரா முழுதும் ஒரு காலம் மௌனமா இராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையாய் இருக்கலாகாது. அதே இது எசேக்கியேல்ல சொல்லப்பட்டதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவரை பிரஸ்தாபம் பண்ற நீங்க சும்மா இருக்கக்கூடாது. அமெரிக்கையா இருக்கிறதுனா அமைதியா இருக்கக்கூடாது. நீங்க முழுதும் பகல் முழுவதும் என்ன பண்ணணுமா, நீங்க ஆண்டவரை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏசாயா 52:8 சொல்லப்பட்டிருக்கிறது, உன் ஜாமக்காரருடைய சத்தம் கேட்கப்படும், அவர்கள் சத்தமிட்டு ஏகம் கெம்பீரிப்பார்கள். ஏனென்றால் கர்த்தர் சீயோனை திரும்பி வர பண்ணும்போது அதை கண்ணார காண்பார்கள். ஜாமக்காரன் ஏதோ ஒரு நம்பிக்கையற்றவனா நின்று கூவிக்கொண்டிருக்கிறவன் அல்ல. அவனுடைய சத்தத்துக்கு ஆண்டவர் பலன் கொடுப்பாராம். அவங்க மகிழ்வார்கள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. எப்ப சீயோனை திருப்பி கொண்டு வரும் பொழுது. அப்ப நம்ம ஜெபிக்கிற இந்த ஜெபத்தோட பலன் எப்படி இருக்கும்னா, அநேகரை கர்த்தர் அவருக்குள் திருப்பி கொண்டு வருவார். அந்த ரட்சிப்பை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம கெம்பீரிப்போம். அதனால இந்த ஜெபம் தொடர்ந்து நம்ம உண்மையோட உத்தமத்தோடு நம்ம செய்வோம். 1 மணி நேரம் 45 நிமிஷம் நம்ம ஜெபிக்கிறது கூட உண்மையாக நம்ம அதை செய்வோம். பாரத்தோடு நம்ம ஜெபிப்போம். தொடர்ந்து ஜெபித்து கொண்டு வருகிறோம். நான் இந்த நாள்ல நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். இந்த ஜாமக்காரனுடைய ஜெபம் நம்ம செய்ய 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 தேசத்துல அநேக பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். அநேகரை கர்த்தர் தொட போகிறார். ஆண்டவரை அறியாதிருந்த அநேக திரள் கூட்ட ஜனம் கர்த்தர் அண்டையில திரும்ப போகிறது. கர்த்தர் அற்புதமான காரியங்களை செய்ய போகிறார். ஒரு நிமிடம் நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? அப்பா, அன்பு தகப்பனே, ஆண்டவரே, இந்த கால வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த 3 மாதங்கள் முடிந்து 4வது மாதத்துல அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இம்மட்டும் எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் எங்கள் சபையும் கர்த்தர் விசேஷமாய் காத்து வந்தீர். அதிகாலை நேரங்கள்ல காத்திருந்து ஜெபிக்க கிருபை தந்தீர். ஆண்டவரே, எத்தனையோ வேலைகள்ல நாங்க உண்மை இல்லாதவர்களா இருந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களை மன்னிங்கப்பா. இனி வருகிற நாட்கள்ல ஒரு புதிய உற்சாகத்தோடு, புதிய பலனோடு கூட, ஆவியானவரோடு கூட இணைந்து இந்த ஜாமக்காரனுடைய வேலையை செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஜாமக்காரனுடைய கண்களை தாரும், ஜாமக்காரனுடைய புரிந்து கொள்ளும் இருதயத்தை தாரும் அப்பா. எங்கள் நிலையிலே தரித்திருந்து வருகிற ஆபத்தை காலம் ஊதி எச்சரிக்கை செய்து ஜனங்களை ஆண்டவரே ஆபத்திலிருந்து பாதுகாக்கிறவர்களாக நாங்க ஆண்டவரே நாங்க அந்த உண்மையான அந்த வேலை செய்ய கிருபை தாரும். எங்கள் சபையை ஜாமக்காரனுடைய வேலை செய்யும்படி தெரிந்தெடுத்திருக்கிறேன். அதை நாங்க ஒரு நாள் விட்டு விடாதபடிக்கு உண்மையாய் செய்ய கிருபை தாரும். இந்த ஜாமக்காரனுடைய ஜெபத்துல பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் அவங்க குடும்பத்தாரையும் கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து கர்த்தர் அவர்களுக்கு காவலாய் இரும். அவர்கள் ஆண்டவரே தங்களுடைய எல்லா காரியத்தை விட்டுட்டு இந்த ஜாமக்காரனுடைய வேலையை செய்கிறபடியால் அவர்களுக்குரியதை கர்த்தர் நீர் மேற்போட்டுக் கொள்ளும். அவளுக்குரிய அப்பா எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தியும். எல்லா பொல்லாப்புக்கும் விலக்கி காத்திரளும். நீரே அரணும் கோட்டையுமாயிரும்.
உடைய கரத்துல ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.